வணக்கம். தினம் ஒரு நட்சத்திரத்தை பேசிட்டு வரோங்க. இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க ஒரு நட்சத்திரம். அது ஒரு புனிதமான நட்சத்திரம். சந்திர பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிகவும் வசீகரமாக இருப்பாங்க. முகம் ஒரு காந்த சக்தியோடு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க அழகாக இருப்பாங்க. இவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. இளமை தோற்றத்தோடு இருப்பாங்க. எல்லாரோட கொஞ்சம் வயசானா கூட இவங்க இளமையாக தெரிவாங்க. தூய்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நேர்த்தியான ஆடைகள் ஒரு தனியாக தெரியணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. குணநலன்கள் பார்த்தாக்கா ரொம்ப சாஃப்ட் பிஹேவியருங்க. ரொம்ப பேச்சில் ஒரு செயல்லையும் சரி ரொம்ப சாஃப்டாக மென்மையாக பேசுவாங்க. அதே மாதிரி எதிர்பார்ப்பாங்க மற்றவங்ககிட்ட. ஆனால் இவங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். அதுவும் நல்ல விஷயத்துக்காக தான் பிடிவாதம் பிடிப்பாங்க. துணிஞ்சு ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா அதை செஞ்சு முடிச்சுடுவாங்க. அதை விடாப்பிடியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இயல்பு இருக்கிறவங்க. குடும்பத்தில் எல்லாரோடையும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. நண்பர்கள் எல்லா உறவினர்களெல்லாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. உறவுகளை ரொம்ப மதிப்பாங்க. நிதானமாக எல்லாத்தையும் யோசித்து சிந்தித்து செய்யக்கூடியவங்க. பொருளாதார நிலைன்னு எடுத்துக்கிட்டால் இவங்களை செல்வந்தரான வாழ்க்கை இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் எல்லா நிலையிலையும் மனுஷங்க இருந்தாலும் அவங்க எப்போவுமே கீழே இறங்கி போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப உஷாராக இருப்பாங்க. எல்லா விஷயத்துலேயும் உஷாராக இருப்பாங்க. பண விஷயம் எல்லாத்துலேயும் உஷாராக இருப்பாங்க. ஆடை ஆபரணங்கள்லாம் இவங்களுக்கு நல்லாவே சேருங்க. பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு ஒரு நல்ல நிலையான ஒரு தன்மையை அவங்க மெயின்டைன் பண்ணுறதுல கிளியராக இருப்பாங்க. வேலைன்னு எடுத்திங்கன்னா கலைத்துறை, இசை, ஓவியம், சினிமா, பிஸ்னஸ், கார்ப்பரேட் லெவலில், அப்புறமா பேங்கிங், நிதி மேலாண்மை, மக்கள் தொடர்பு இருக்கிற இடத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த இதிலெல்லாம் இருப்பாங்க. மீடியாலாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அப்புறம் இந்த பெர்ஃப்யூமு, ஆடை, ஆபரணம், ஒரு கலைத்துறை இருக்கிற எல்லா இடத்துலையும் இவங்க பார்க்கலாங்க நீங்கள். ஆனால் இது மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஆனால் டைம் எனக்கு பத்தாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க, மறந்துடாதீங்க. நம்ம இந்த மாதிரி நட்சத்திரத்தை பற்றி நம்ம பெரிய வீடியோ அப்புறமா போடுவோம். 2026க்கான ராசி பலன் எல்லாமே போட்டாச்சுங்க. அதெல்லாம் பாருங்கள். ஜோதிடத்துக்கான ரொம்ப கிளியரான விஷயங்களை அனலைஸ் பண்ணி போட்டுகிட்டே இருக்கோம். அதெல்லாம் பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல். இதை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போகிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது. நன்றி, வணக்கம். நான் உங்கள் லியோ எம். சிவராமன்.